வணக்கம். உங்க பேர் என்னங்க? என் பேர் சேலம் தங்கவேல். சரி. அதாப்பட்டதுங்க. இப்ப அந்த சேலம் தொகுதி நான் கேட்குற கேள்வி சொல்லுவேன். இப்ப சேலம் மாவட்டத்துல அதிமுக எத்தனை தொகுதி பிடிக்கும்? அதிமுக முன்ன வந்து 10 இருந்துச்சு, ஒரே ஒரு திமுக இருந்துச்சுங்க. ஆ, இப்ப வந்து திமுக கூட்டணியில ஒரு 5 திமுக வந்துருங்க. 5 வருமா? 5 வந்துரும். என்ன 5 பிடிச்சிருக்கீங்க? வந்து ஏடிங்க வரும். ஆ, எதனாலன்னு கேளுங்க. ஆ, தொகுதி உடன்பாடுல ஆ. ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடத்த பாட்டாளி விட்டு தோக்கடிக்கிறாரு. ஓஹோ. எதனாலன்னு கேளுங்க. ஏன் பாட்டாளி மக்கள் ஜெயிக்கிறதுல இவருக்கு என்ன? நான் நாளைக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி தேவைப்படுச்சுன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஏன் அப்புறம் பாமக தோக்கடிக்கிறாரு? எங்களுக்கு அதிமுக ஜெயிக்கிற இடத்துல பாட்டாளி நிக்க வச்சு தோக்கடிக்கிறாரு. ஓஹோ. அடுத்தது அதிமுக அங்க நின்னா வன்னியர் தான் நிக்கணும். எந்த தொகுதியில? சேலம் வடக்கு மேற்கு பெரும்பாலுமே ஆ, ஏற்பட்டது. அந்த வடக்குலையும் மேற்கையும் பாட்டாளி கூட்டு கொடுத்துட்டாரு. ஓஹோ. பாட்டாளி கூட்டு கொடுத்து பாட்டாளி நிக்கிறது வன்னியர் தான் நிக்கிறாங்க. ஆ, ஆனா ஏன் ஏடிங்க நிக்க வைக்கலன்னா அதிமுக வன்னியர் எம்எல்ஏ ஆகக்கூடாது. ஓஹோ. இப்ப இவங்க பாட்டாளின்னா அவங்க வேற கட்சி ஆயிடுறாங்க. ஆமா. இப்ப எடப்பாடி பழனிசாமி தொகுதி அந்த தொகுதி விட்டு இங்க வடக்கு தொகுதியில் வந்து நின்று இருக்கலாம். ஏன்னா அந்த தொகுதி கையை விட்டு போய் 31 வருஷம் ஆச்சுங்க. ஆ, இப்ப எடப்பாடி தமிழ்நாட்டிலே ஃபேமஸான அரசியல்வாதி தானே. ஆமா. அப்படி இருக்கும் அந்த வடக்கு தொகுதியில் சேலத்திலே வந்து நிக்கலாம் நீங்க. ஆமா, அவர் கட்சியோட பொதுச்செயலாளர். அவர் எந்த தொகுதியில் வேணாலும் நிக்கலாமே, அவருக்கு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, புரட்சி தமிழருங்க. ஆமா. புரட்சி தமிழர் இதுல இன்னொரு டெக்னிக் என்னன்னு கேளுங்க. சேலம் மேற்குல போன வாட்டி வந்து வெங்கடாஜலம் நின்று 2 வாட்டி ஜெயிச்சாருங்க. ஆ, அவரை வந்து போன வாட்டி வடக்கு தொகுதியில போட்டு அவரை காலி பண்ணாரு. ஓஹோ. அந்த மேற்கு தொகுதியை வந்து பாட்டாளி விட்டு அங்க அருள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு. ஆ, இப்ப அருள் வந்து அன்புமணி விட்டு ராமதாஸ் கூட வந்துட்டாரு. ஆ, அவரு வந்தனால கார்த்திங்கிறவருக்கு அன்புமணி சீட்டு அந்த தொகுதியை கொடுத்துருக்காரு. ஆ. இதுல என்ன ஒரு டியூட்டினா, விசில் சின்னத்துல வந்து ஏஎல் லட்சுமணன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர் ஓஹோ. டிஆர்எஸ் வாங்கினவர், அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகி இப்ப விசில்ல நிக்கிறாரு. ஓஹோ. அப்புறம் அங்க தேமுதிக மோகன்ராஜ் நிக்கிறாரு, ஆ, எம்எல்ஏ. ஆ. அவர் வந்து திமுக கூட்டணியில் நிக்கிறாரு. ம். இந்த பாட்டாளி மக்களுக்கு அங்க அவங்க வந்து மேற்கு தொகுதி ஒதுக்குனாங்க. அந்த தொகுதியில இருந்து ஓட்டு வந்து பாட்டாளியில் அருளே பிரிக்கிறாரு. ம். அருள் நல்ல ஒர்க்குங்க, ஃபீல்டு ஒர்க்குங்க. ஆ. இப்ப இது வந்து மோகன்ராஜுக்கு ஒரு வழி விட்ட மாதிரி ஆகி போச்சு தேமுதிகவுக்கு. ஓஹோ. அதனால விசில்ல வந்து என்ன இன்னொரு விஷயங்க. இப்ப ஒரு தொகுதியில எல்லா கட்சியும் ஓட்டு காசு கொடுக்குறாங்க. ஆ, டிஎம்கேல 2000 கொடுக்குறாங்க. ஆ. ஏடிஎம்கேல 2000 தானே கொடுக்கணும். ஆமா. நீ ஏன் 1000 கொடுக்குற? காசு மட்டும் எல்லாம் கரைஞ்சிருக்கும், காசு கம்மியா இருந்திருக்கும். கட்சியில இருக்குதுல்ல பணம். கட்சியில பணம் இருக்கா? ஏன் இல்ல எடப்பாடி கிட்ட பணம் இல்ல. ஆ. அப்ப அவரு அவர் செங்கோட்டையன் தான் சொல்றாரு 50 லட்சம் கோடி இருக்குங்கிற. அவ்வளவு இருக்குமா? அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த பணம்லாம் எங்கே வச்சிருப்பாங்க? இங்க வெளிநாட்டுல இருக்குமா? இங்க சேலத்துக்குள்ள எங்கேயாவது மலையில கூட மலைப்பகுதியில் வச்சிருப்பாங்களா? அவன் எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் பதுக்கி வச்சிருக்கானோ. ஆ. இப்ப ஈவிகே சிலங்காவன் 10 வருஷத்துக்கு முன்னே சொன்னாரு 40,000 கோடியை குடோன் முடிச்சு அடிக்க வச்சிருக்கானோ எடப்பாடியா. திடீர்னு தீப்பத்தி எரிஞ்சுன்னா என்ன ஆகும்? அது போயிடும் அப்புறம். அதான் இப்ப இன்னொரு விஷயம் கேளுங்க. இதுல குறிப்பிட்ட ஆளுகளுக்கு மட்டும் பழைய மாதிரிகளே சீட்டு கொடுத்துருக்காங்க. சேலத்துல ஆத்தூர் தொகுதி ஜெய்சங்கர்னு ஒரு ஆளு, அது வந்து எஸ்சி தொகுதி. அதே மாதிரி கெந்தவள்ளி ஜெய்சங்கர் நல்ல தம்பின்னு ஒரு ஆளு, அதெல்லாம் இளங்கோவன் இருக்கா பாருங்க, நல்ல கையே, அவனுக்கு அவன் அடிமைங்க. அப்புறம் இந்த இவ வந்து சித்ரான்னு ஒரு பொம்பளை ஏற்காட்டுல இருந்தா எம்எல்ஏவா 3 வாட்டி. ஹலோ, சொல்லுங்க. அந்த சித்ரா இந்த வாட்டி இப்ப துறைச்சிட்டான். இளங்கோவன் துறைச்சிட்டு உஷாராணி புது பீஸ் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்காரு. புது பீஸ்? புது பீஸ் மல்கோவா மாதிரி. இதை வந்து இப்போ வச்சுட்டு டெய்லி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவன் ஜெயிச்சிருவா, அது உஷாராணி ஜெயிச்சிருவா. ஏற்காடு வீரபாண்டி தொகுதியில மனோன்மணின்னு எக்ஸ்எம்எல்ஏ ஒருத்திருந்தா, அவளை வச்சுட்டு ஒரு நாள் படம் எடுத்துட்டு இருந்தாரு இளங்கோவன். அதை விட்டுட்டு போன வாட்டி ராஜமுத்துன்னு ஒரு ஆளுக்கு சீட்டை கொடுத்து எம்எல்ஏ ஆக்குனாங்க. இப்ப ராஜமுத்தையும் கழட்டி விட்டாங்க. இப்ப அந்த மனோன்மணியம் அதான் அந்த பொம்பளோட பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெங்கடாஜலங்கிறாரு மேற்குல நின்று ஜெயிச்சால இப்ப மேட்டூர் தூக்கி போட்டாங்க.
இப்ப சேலத்துல இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பாத்தீங்கன்னா சேலத்துல எத்தனை தொகுதி அதிமுக ஜெயிக்கும், திமுக எத்தனை தொகுதி ஜெயிக்கும்? அண்ணா திமுக வந்து ஒரு 5 எப்படி வந்துருங்க குறைஞ்சது. 5 தொகுதி சேலத்துல. முன்ன ஒரு தொகுதி தாங்க வந்துச்சு. ஆ. ரெண்டு வாட்டி எலெக்ஷனுக்கு ஒரே ஒரு தொகுதி வடக்கு தொகுதி மட்டும் ஜெயிச்சு திமுக. இந்த வாட்டி இன்னொரு விஷயம், 2 தொகுதி வந்தாலும் திமுக லாபம் தாங்க. சரி, இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதி, அங்க எத்தனை தொகுதி திமுக பிடிக்கும்? அங்க திமுக செந்தில் பாலாஜி பண்ண வேலையை பொறுத்து கிடைக்கும். 4 தொகுதி பிடிக்குங்கிறாங்க. பிடிச்சா சந்தோஷம் தான். 10 தொகுதி. ஆமாங்க. இப்ப கொங்கு மண்டலத்தை ஏங்க கொங்கு மண்டலம் இந்த வாட்டி ஒரு உழு குலுக்கிட்டாங்க. கொங்கு மண்டலம் இந்த வாட்டி ஒரு உழு குலுக்கிட்டாங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு பேமஸான ஆளுக்கார எடப்பாடி பழனிசாமி. ஆமா. இப்ப கோயிலா சுத்திக்கிட்டு இருங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி போனா கூட ரைட்டு, இப்போ ஓட்டு போட்ட பிறகு போனா மிஷின்ல என்ன மாறுமா என்ன? கோயில் போனா ஐயோ மாறுதோ இல்லையோங்க. இவன் எத்தனை பேர் வவுத்தல் அடிச்சிருக்கான் தெரியுங்களா? தாலு யாரு? எடப்பாடியா எத்தனை பேரை கட்சி விட்டு துரத்தனிய? கட்சி யாரு கட்சி? இவரு கட்சியா? ஆமா, அவர் தானே பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர், நீங்க தானே சொன்னீங்க. இப்ப அந்த இன்னொரு விஷயம், இந்த இவருக்கு தானே அதெல்லாம் ஒத்த தலைமை வேணும்னு தானே தேர்ந்தெடுத்தாங்க இவரை. ஆமா. அப்ப ஏன் இவரை தேர்ந்தெடுத்து இவர் இத்தனை வாட்டி தோத்துக்கிட்டே இருக்கிறாரு? இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல, கிடையாது. 3வது இடத்துக்கு தான் போவாரு. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல அனைத்து தொகுதியிலுமே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலையும் அதிமுக 3வது இடத்துக்கு போகுங்கிறாங்களே, அது எப்படி? அங்க தமிழ்நாட்டிலே 3வது இடத்துக்கு தாங்க போகும். திருச்சியில எத்தனை தொகுதி வரும் ஏங்க? திருச்சியில எத்தனை தொகுதி வரும் அதிமுக? திருச்சியில துறையூர் 1, ஸ்ரீரங்கம் 1, மணப்பாறை 1. மணப்பாறை 1, 3. மற்றதெல்லாம் இழுபறி. மணச்சநல்லூர் வாய்ப்பு இல்லை. அங்கே அதிமுக உள்ளடி பார்த்து திமுகவுக்கு வேலை பார்த்துட்டாங்க. லால்குடியும் லீமாரோஸ் வந்து ஓட்டுக்கு 25,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் சரி, நான் கேட்குறேன், அந்த லீமாரோஸ் மேலே அம்மையார் ஜெயலலிதா வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. ஆமாங்க. கேரளாவில் ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. அவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுக்குறாரு ஒரு எடப்பாடி? பணம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொகுதிக்கு நான் காசு கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவேன்? சரி, கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து போட்டிடுறாங்களா? இங்கேருந்து போய் வந்து யாராவது கோயம்புத்தூரில் போட்டி போட முடியுமா? ஏங்க நல்லா கேட்டுங்க, அதே தான் நானும் கேட்குறேன். கோயம்புத்தூர்ல இருந்தாலும் வந்து இங்கே போட்டி போடுறாங்க. எடப்பாடி வந்து சேலம் வடக்கு தொகுதியாக நிற்க மாட்டாரு. அவர் பொதுச்செயலாளருங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாங்க. அந்த தொகுதி விட்டு வெளியே வர சொல்லுங்க அவரை. எடப்பாடி தொகுதியை விட்டா? எடப்பாடி தொகுதி வெளியே விட்டா காலி அவரு. எடப்பாடியில் மட்டும் அவ்வளோ பாதுகாப்பா? பாதுகாப்புங்கிறத மட்டும் இல்ல, இன்னொரு பாதுகாப்பு என்ன தெரியுங்களா? அவரை வந்து பாதுகாப்பு பண்றது அன்புமணியை கூட்டு சேர்த்துக்கிறது. இந்த அம்மா சசிகலா அம்மா வேட்பாளர் ஒருத்தர் சுரேஷ்னு ஒருத்தர் நிப்பாட்டி இருக்காங்களா? அவரு அதெல்லாம் எங்க பணம் கிடைக்கணும் வேலை செய்யணுங்க. ஏன் இந்த அம்மா பணம் கொடுத்துருப்பாங்களா? சசிகலா அம்மா பணம் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருந்தாலும் எடப்பாடியார் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஓட்டு 3000 கொடுத்துருப்பான் இந்த வாட்டி. ஏன் இவங்கள்ட்ட சசிகலாட்டையும் பணம் இருக்குல்லாங்க. ஒரு 20 ஒரு 50 கோடி இறக்க முடியாதுனே. பணம் இருக்குது, மனசு வரணுமே. மனசு வரணுமே. ஏன் நீங்க இவ்வளவு வந்தாலும் அந்த அம்மாவுக்கு உழைச்சிங்க சசிகலாவுக்கு, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாம்ல. மன்னார்குடி கும்பலுக்கு யார் உழைச்சாலும் அவங்களுக்கு வந்து பட்ட நாமம் தான். நான் தினகரனுக்கு உழைச்சேன், சசிகலாவுக்கு உழைச்சேன், பட்ட நாமம் தான். அது உலகத்துக்கே தெரிஞ்ச கதை. இப்ப நம்ம கை கஷ்டம் போச்சு உங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதி நிப்பாட்டி இருக்காங்க. 41 தொகுதி நிப்பாட்டின வேட்பாளர்ல ஒரு 5 வேட்பாளர் மட்டும் தான் சரியான வேட்பாளர். மீதி எல்லாமே டம்மி, பினாமிகள்ட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்களா? அது உண்மையா? பினாமிகள்ட்ட இருந்து பணத்தை புடுங்கிறதுக்கு தான் அந்த வேலை அப்படிங்கிறாங்களே. அது முதல்ல அந்த அம்மாவுக்கு வந்து எடப்பாடியும் வரக்கூடாது. ஹலோ, இப்ப எடப்பாடிய ஜெயிக்க கூடாது அவங்க குறிக்கோள். இந்த தடவை எடப்பாடி தோக்குறாருன்னா அதுக்கு இந்த அம்மா மட்டும் காரணம் இல்ல. எடப்பாடியே தான் காரணம். எடப்பாடி தான் காரணம். இந்த அம்மா வந்து ஒன்னும் பெரிய மாற்றத்தை நடத்த போறது இல்ல. ஒண்ணு அந்த அம்மா அந்த தொகுதிக்கு போய் பேசிருக்கணுங்க. எடப்பாடி தொகுதிக்கு போய் திருச்சியில 3 வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. 3 வேட்பாளருக்கும் தலா ஒரு 5 கோடி கூட கொடுக்கல. நான் சொல்றதை கேளுங்க. எடப்பாடி தொகுதியில வந்து இந்த அம்மா ஒரு மீட்டிங் வண்டியில இருந்து பேசியிருந்தா என்னன்னு பேசணும்? இந்த ஊர் ஃபேமஸ் ஆனது காரணமே நான் தான் இருக்கணும். ஆமா, எங்க எடப்பாடியில நின்று அங்கேயும் வந்து பிரச்சனை. எடப்பாடி வரலையா? அது வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சொல்றேன், இப்ப பிரேமலதா வந்து எனக்கு என்ன தெரியல, யாரும் தெரியல ஜெயிக்கணும் அதிமுக கூட. திருவைக்கா நகர்ல பொற்கொடி இருக்காங்கல்ல. ஆமா, பொண்டாட்டி அந்த பொம்பளை ஜெயிக்கணும் பாவம். ஏங்க
அது கை குழந்தைய வச்சுட்டு போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு அது ஜெயிக்கணும். அதிமுகவா இருந்தாலும் ஜெயிக்கணும் அந்த பொம்பளை. ஆமா பாவங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து இங்க மனோஜ் பாண்டியன் நாலங்குளத்தில் நிற்கிறாருல, ஆமா அவரு ஜெயிக்கணும். ஆ, அடுத்தது வைத்தியலிங்க ஜெயிக்கணும், ஓபிஎஸ் ஜெயிக்கணும். இங்க இருந்து போனாங்கல்ல இவங்க ஜெயிக்கணும். அடுத்தது செங்கோட்டையனும் ஜெயிக்கணும். ஆ, இப்ப இங்க தேமுதிகல 3 பேர், நான் 10 சீட்ல அந்த விஜய் பிரபாகரன், ஆ, விஜயலதா, பிரேமலதா அந்த அம்மா, ஆ, அப்புறம் இங்க சேலம் மேற்குல மோகன்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. ம். இவங்க 10 சீட்டுக்கு 3 ஜெயிச்சாவும் பெருசுங்க, நல்லா இருக்கும். 3 ஜெயிச்சா பெருசு. இப்ப அதிமுக மொத்தம் எத்தனை சீட்டு தான் வருங்கிறீங்க? அதிமுக என் கணக்கு ஒரு 40 தாங்க சுருண்டுக்கும். 40ஆ? 40 வந்தாலும் பெருசுங்க அதிமுக. சரி, இப்ப கொடநாடு பங்களா இருக்குல்ல, ஆமாங்க. கொடநாடு கொடைக்கானல், அந்த ரைமிங் அந்த வார்த்தையும் வருது. கொடைக்கானல்ல ஒரு 10 ஏக்கர்ல வந்து ஒரு பழனிசாமி வந்து பங்களா கட்டிட்டு இருக்காரு. உண்மையா அங்க போய் அப்படியே அங்க உட்காந்து தான் அவர் எதிர்கட்சி ஆக போறாராமே. அங்க உட்காந்து எதிர்கட்சி ஆக முடியாது, ஒன்னும் ஆக முடியாது. எதிர்கட்சிங்கிற வார்த்தையே இந்த ஆளுக்கு இல்ல. அங்க விஜய் தான் எதிர்கட்சியில வராரு. நான் விசாரிச்ச வரைக்கும் பாருங்க, இன்னும் கால் அடிபட்டு வீட்டுல தான் கிடக்குறேன். இப்பயும் ஆபரேஷன் போன மாசம் ஒண்ணு பண்ணினேன். காலை ஊன முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த் பத்தல. ஆனால் நான் விசாரிச்ச வரைக்கும் யாரு பாரு அதிமுக விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க. சரி, விசிலுக்கு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி வெற்றி பெறணும்னா 30% மேல ஓட்டு வாங்கணும். இவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் போட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அது வந்து கிறிஸ்டின் மீடியா வந்து பரப்புறது. நம்ம இப்ப என்ன பண்ணா, அதிமுக எத்தனை சீட்டு பிடிக்கும், திமுக எத்தனை சீட்டு பிடிக்கும்? ஏங்க திமுக வந்து கம்மியா தான் வரும். நீ சொல்ற மாதிரி 160 170 கூட வராது. புரியுதுங்களா? மீறினா 130 வந்தாவே திமுக பெருசு. அதுக்கு மேல விஜய் வந்து ஒரு 70-80 வருவாரு குறைஞ்சது, ஏன் கணக்கு. அப்ப எவ்வளவு 200 போச்சா? இந்த 30 வந்துதான் எடப்பாடி பழனிசாமி பிடிக்கணும். அதனால யாரும் லைக் பண்ணலீங்க. இப்ப தென் மாவட்டம் பூராமே போய் ஜனங்க ஏங்க அடிமட்ட தொண்டனுக்கு நீ என்ன செஞ்ச? ஏதாவது செஞ்சிருக்காரா எடப்பாடியாரு? செய்வாங்களா இவங்க? ஆனா அறிக்கை விடுறாரு என்ன தெரியுங்களா, தொண்டர்கள் கடுமையா உழைக்கணும், தொண்டர்கள் நாங்க உழைச்சி இவருக்கு கார்ல போற ஒரு சைரன் வச்ச கார்ல. யோசனை பண்ணி பாருங்க. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும். ஆமா, வந்தா திமுக தான் வரும். அதிமுக நினைச்சு கூட பாக்காதீங்க. அதிமுக வாய்ப்பே இல்ல, எதிர்கட்சி கூட வராது. என்னங்க? சரி, அதிமுக மீண்டும் வந்து ஒரு பெரிய எடப்பாடி பழனிசாமி வந்து 40 சீட் 40 ஒரு 50 சீட்டு உள்ள சுருங்கிறாருன்னு வைங்க. அதிமுக இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களோ தொண்டர்களோ உங்களாலதான் அந்த இத்தனை தடவை 11வது தோல்வியும் வந்துருச்சு, அதனால அதிமுக தலைமை மாறணும்னு சொல்லி ஏதாவது ஒரு புரட்சி ஏற்படுமா, மாற்றம் ஏற்படுமா? ஒரு வழியே பேச மாட்டான். இருக்கிற அந்த அடிமை நாய்கள், அப்படி நம்ம மாதிரி சோத்துக்கு இல்லாத தொண்டை அவன் கேட்பான். அதே இவன் வந்துதான் நம்ம கட்சியை நாசம் பண்ணிவிட்டான், ஊடு மூந்து அடிச்சாலும் அடிப்பாங்க அவனை. அதுக்குதான் கொடைக்கானல்ல பங்களா கட்டிட்டு இருக்காராமே. பங்களா சேலத்துல தான் கட்டிட்டு இருக்கிறான், எடப்பாடி பக்கத்துல ஒரு ஊர்ல. அப்படியா? உயரமா அவ்வளவு பெரிய காம்பவுண்டாம, இவ்வளவு பெரிய காம்பவுண்டாம. ஏன் பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாருங்க அவரு. அப்புறம் எப்படி இருக்கும்? அவர் அரசியல்ல சம்பாதிக்கிறாரு, கட்டுறாரு, இதுல என்ன இருக்கு? யார் வீட்டு காசு? மக்களுடைய வரி பணம் தான். அப்புறம் திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா ஜனங்க? இப்ப கூட ஒரு விஷயங்க, இந்த ஸ்டாலினும் சரி இவனும் சரி இந்த கரண்ட் பில்லை பத்தி எவனா பேசுறான்? நான் வாய் திறந்தானா? ஆமா, கரண்ட்டை பத்தி எவனுமே சொல்ல. அந்த விஜய் பையன் என்ன பண்ணான், 200 யூனிட் ஃப்ரீயா தரேன் இருக்கிறான். அவன் தரானோ இல்லையோ, கரண்ட்டை பத்தி இவனுங்க ரேட்டு பில்லை குறைக்கணும் இல்லைங்க. சரி பாப்போம், இனிமே குறைப்பாங்களான்னு பாப்போம். 2026ல திமுக வந்து ஒரு இல்ல, நம்ம செய்தியோட இறுதி கட்டத்துக்கு திமுக ஒரு 140 தொகுதி பிடிச்சி ஆட்சிக்கு வரும். அதிமுக 40 தொகுதிக்குள்ள வரும். தமிழக வெற்றி கழகம் ஒரு 70-80 தொகுதியில வந்து இழுபறியான நிலைமையில 2வது இடத்துக்கு பல இடங்கள்ல வரும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை நிறைய தொகுதியில 100 ஓட்டு 200 ஓட்டுல அதிமுக தோக்குது. சரி, பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிங்க. உங்களுக்கு நல்ல நோக்கங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.